நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை ஆனைமலை பாலாற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் கோவிலுக்குள் சிக்கிய காவலாளிகளை ஆற்றின் கரையை கடந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி மீட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகள். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாசிலாமணி. மாசிலாமணி, வணக்கம். எவ்வளவு நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் மீட்கப்பட்டார்கள்? அந்த பகுதியில் முழுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். ஆனைமலை அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் இங்கு சனிக்கிழமை மற்றும் அனைத்து தினங்களிலும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இக்கோவிலுக்கு இரவு நேரத்தில் 2 காவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதல் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சிற்றோடைகள், ஆறுகள் போன்ற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆஞ்சநேயர் கோவிலில் வெள்ளம் சூழ்ந்ததால் கோவிலில் இரவு காவலராக பணியாற்றி வரும் மகாலிங்கம், ஜெயக்குமார் ஆகிய இருவரும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். சுதாரித்துக் கொண்ட இரவு காவலர்கள் உடனடியாக பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்துக்கு பிறகு இருவரையும் கயிறு கட்டி கரைக்கு அழைத்து வந்தனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கரைக்கு அழைத்து வரப்பட்ட இருவரும் தீயணைப்புத்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் கோவிலில் ஆற்றின் மையப்பகுதியில் இருப்பதால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக தமிழக அரசு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு புதியதாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.